இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலும் கூட இன்றைக்கு பலரும் பாராட்டும்படியான ஒரு மருத்துவ கட்டமைப்பை பெற்றிருக்கிறது. இது ஏதோ வார்த்தை ஜாலத்திற்காகவோ அல்லது நம்மை நாமே தட்டி கொடுத்துக் கொள்வதற்காகவோ சொல்லப்படுகிற ஒரு செய்தி அல்ல. அண்மையிலே கூட நானும் துறையின் செயலாளரும் சிங்கப்பூரில் நடைபெற்ற ஒரு மாநாட்டிற்கு, குறிப்பாக வேர்ல்டு ஒன் ஹெல்த் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தோம். மாநாட்டில் கலந்து கொண்டு முடித்துவிட்டு பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய எஸ்ஜிஎஸ் மருத்துவமனையை போய் ஒரு மணி நேரம் நேரடியாக போய் சுற்றி பார்த்தோம். மருத்துவ கட்டமைப்பு மிக பலமாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மருத்துவர்கள் போதுமான அளவுக்கு இருக்கிறார்கள், அதிலும் கூட குறைபாடு இல்லை. ஆனாலும் ஏழை எளியவர்களுக்கான மருத்துவம், இலவச மருத்துவம் என்பதில் நிச்சயம் தமிழகம் அங்கேயும் அதேபோல்தான் இன்றைக்கு பல நாடுகளிலும் கூட ஏதாவது ஒரு அவசர சிகிச்சை என்று சொன்னாலே காத்திருக்க வேண்டிய சூழல் என்பது வெவ்வேறு வளர்ந்த நாடுகளிலும் இருக்கிறது. ஒரு பிடி ஸ்கேன் எடுப்பதற்கு, ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைக்கான தேதியை குறிப்பிடுவதிலும் கூட பல நாள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பது இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் இருக்கிற நிதர்சனமான உண்மை. ஆனால் தமிழகத்தில் இன்றைக்கு எந்த மருத்துவமாக இருந்தாலும் அதில் உடனடி சேவை என்பது சிறப்பாக இருப்பது தமிழகத்தில் என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள், மறக்கவும் மாட்டார்கள். இந்த அறுவை சிகிச்சை துறையை பொறுத்தவரை சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிற இந்த தமிழகம் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற மருத்துவர்களையும் உருவாக்கி இருக்கிறது. நாம் இந்த உலக புகழ்பெற்ற மருத்துவர்களின் பட்டியலை எடுத்து படித்து தொடங்கினால் அதுவே நீண்ட நேரம் ஆகும். ஆனாலும் ஒரு சிலரை நாம் மறக்கவே முடியாது. பேராசிரியர் சாரதா மேனன் இந்தியாவின் முதல் பெண் மனநல மருத்துவர். அவரை உருவாக்கி தந்தது சென்னை மாநகரம், தமிழகம். பேராசிரியர் மருத்துவர் TS கனகா ஆசியாவின் பெண் நரம்பியல் முதல் அறுவை சிகிச்சை நிபுணர். அதேபோல் மேத்யூ சாமுவேல் கலாரிக்கல் இந்திய ஆஞ்சியோபிளாஸ்டியின் தந்தை. மருத்துவர் V சாந்தா புற்றுநோயியல் நிபுணர், அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவராக இருந்து சிறப்பாக செயலாற்றியவர். பேராசிரியர் மருத்துவர் சேஷையா நீரிழிவு நோய் சிகிச்சையின் முன்னோடி மருத்துவர். மருத்துவர் ஐயாத்தான் கோபாலன் இந்திய மருத்துவர், பிரம்ம சமாஜத்தின் நிறுவனராக பணியாற்றியவர். மருத்துவர் விஜயலட்சுமி ரமணன் இந்திய மகப்பேறு மருத்துவர், இந்திய விமானப்படையின் முதல் பெண் லிங்க் கமாண்டர். அதேபோல் மருத்துவர் SS பத்ரிநாத் இந்திய கண் மருத்துவர், இப்போது சங்கரா நேத்ராலயாவின் நிறுவனராக இருந்தவர். பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் பாலசுப்ரமணியம் ராமமூர்த்தி இந்திய நரம்பியல் அறுவை சிகிச்சையின் தந்தை என்று போற்றப்பட்டவர். பேராசிரியர் மருத்துவர் ஜேக்கப் சந்தி நவீன நரம்பியல் இந்திய அறுவை சிகிச்சையின் தந்தை என்று போற்றப்பட்டவர். லெப்டினன்ட் கர்னல் ஆர்காடு ரங்கராஜ் இந்திய மருத்துவர். அவர் இந்தியாவின் முதல் பேராட்ரோப்பர் என்று புகழப்பட்டவர். அதேபோல் பேராசிரியர் ரத்னவேல் சுப்பிரமணியன் சென்னை மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர். பேராசிரியர் மாணிக்கம் நாராயணன் பத்மஸ்ரீ விருது பெற்றவர். மருத்துவர் அன்சாரி மெட்ராஸ் மாகாணத்தின் தலைவராகவே இருந்தவர். மருத்துவர் மோகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற மருத்துவர். மருத்துவர் ரங்கபாஷ்யம் குடல் மருத்துவத்தில் மிக சிறந்த நிபுணத்துவம் பெற்றவர். மருத்துவர் அகமது அலி ஸ்டான்லி மருத்துவமனையின் புகழ்பெற்ற மருத்துவராக திகழ்ந்தவர். மருத்துவர் முகமது ரேலா கின்னஸ் சாதனை படைத்த மருத்துவர். மருத்துவர் பக்தவச்சலம் சென்னை மருத்துவக் கல்லூரியில் குறிப்பாக கண் மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றவர். மருத்துவர் மோகன் காமேஸ்வரன், விக்டர் சாலமன், சின்னசாமி, முகமது ரேலா போன்ற ஏராளமான மருத்துவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள். இன்றைக்கு இப்படி ஏராளமான பெயர்களை படித்துக்கொண்டே போகலாம். இப்படி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த மருத்துவர்கள் தமிழகத்தில் ஏராளமாக இருக்கிறார்கள். உலக அளவில் புகழ்பெற்ற மருத்துவர்களாகவும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு நூற்றுக்கணக்கில் இருக்கிறார்கள். இந்த வகையில் தமிழகத்தின் இந்த மருத்துவம் என்பது ஒரு மிக சிறந்த கட்டமைப்பு என்பதில் யாருக்கும் இரு மாறுபட்ட கருத்துக்களுக்கு இடமே இருக்க முடியாது. நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் உரையாற்றுகிற போது சொன்னதைப் போல
இன்றைக்கு இந்த துறையில் புதிதாக வருகிற மருத்துவர்களுக்கு இன்றைக்கு பல்வேறு வகைகளிலான அறிவுறுத்தல்களும் அவர்களுக்கான வழிகாட்டுதல்களும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவேதான் இதுபோன்ற கருத்தரங்கங்களை நடத்தி அனைத்து மருத்துவர்களுக்கும் தேவையான அறிவுறுத்தல்களை, வழிகாட்டுதல்களை, அவர்களுக்கு தேவையான நெறிமுறைகளை பயிற்றுவிப்பது அவசியம் என்கின்ற வகையில் இந்த கருத்தரங்கம் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய தேரணி ராஜன் சொன்னார், என்னுடைய 30-40 ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக இது போன்ற ஒரு கருத்தரங்கத்தை இங்கே நான் பார்க்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார். இதற்கு முன்னால் எல்லாம் இது போன்ற கருத்தரங்கங்கள் நடத்த வேண்டும் என்றால் ஒன்று டிஎம்இ தனியாக நடத்துவார்கள், டிஎம்எஸ் தனியாக நடத்துவார்கள். அதுவும் இவ்வளவு மருத்துவர்களை ஒருங்கிணைத்து ஒரே இடத்தில் நடத்துவது என்பது இல்லை என்றெல்லாம் கூட சொன்னார். ஆனால் இந்த துறையிலேயே அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்களை கடந்த ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னால் நானும் துறையின் செயலாளரும் NHM நடத்திய ஒரு நிகழ்வின் மூலம் சந்தித்தோம். NHM நிகழ்ச்சியில் அவர்களை சந்தித்து அவர்களுடனான கலந்தாய்வை மேற்கொண்டு துறையில் அவர்கள் எப்படி இது மாதிரியான நெறிமுறைகளை கடைபிடிப்பது, எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை அவர்கள் ஏற்படுத்தி கொள்வது போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு கலந்து ஆலோசனை செய்யப்பட்டது. அது ஒரு சிறிய அளவிலான கூட்டம் என்றாலும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருப்பது என்பது இந்த அரங்கத்தில் 650க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறீர்கள். இதுதான் முதன் முறை என்பது மகிழ்ச்சியான ஒன்று. அறுவை சிகிச்சை பிரிவில் மட்டுமே 600க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்களை கொண்டிருக்கிற இந்த கூட்டம் நிச்சயம் இந்த துறையில் இருக்கிற மற்ற மருத்துவர்களுக்கும் உங்களின் மூலம் ஒரு நல்ல வழிகாட்டுதல்களை பின்னாட்களில் ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த கருத்தரங்கம் இப்பொழுது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 5430 மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள் பணிபுரிந்து வருகிறோம். இந்த 5430 மருத்துவ சிகிச்சை நிபுணர்களின் பிரதிநிதிகளாகத்தான் இன்றைக்கு நீங்கள் இங்கே ஒரு 600க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த 5430 மருத்துவ சிகிச்சை நிபுணர்களுக்கும் நீங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை அளிக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக அரசின் இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையில் தினந்தோறுமான இந்த மருத்துவ சேவை என்பது ஏழை எளியவர்களுக்கானது மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களுக்குமானது என்பது இன்றைக்கு அன்றைய காலமாக நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. நாளொன்றுக்குமான அந்த புறநோயாளிகள் தமிழகத்தில் எவ்வளவு பேர் மருத்துவ சேவை பெற்று வருகிறார்கள் என்றால் 6 லட்சம் பேர் தினந்தோறும் மருத்துவ சேவை பெறுகிற நிலை என்பது தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 6 லட்சம் புறநோயாளிகள் அரசின் மருத்துவ சேவையை பெறுவது இந்தியாவில் உள்ள 36 மாநிலங்களில் தமிழகத்தில் மட்டும்தான் என்பது ஒரு சிறப்புக்குரிய நிகழ்வு. எல்லா மாநிலங்களிலும் புறநோயாளிகள் அரசு மருத்துவமனைகளுக்கு வருகிறார்கள். ஆனாலும் அரசு மருத்துவ சேவையை தினந்தோறும் 6 லட்சம் அளவுக்கு பெறுவது என்பது தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல விஷயம். அது மட்டுமல்ல, உள்நோயாளிகள் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதுவும் கூட ஒரு 60,000-70,000 என்கின்ற அளவில் உள்நோயாளிகள் தினந்தோறுமாக இன்றைக்கு தமிழக மருத்துவ சேவையை பயன்படுத்தி வருகிறார்கள். இங்கே வருகை தந்திருக்கிற இந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களின் வாயிலாக தினந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அறுவை சிகிச்சை முறைகள் ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 7000 அறுவை சிகிச்சைகள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 7000 அறுவை சிகிச்சைகள் என்பது டிஎம்இ, டிஎம்எஸ் என்கின்ற இந்த 2 துறைகளில் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒன்று. டிபிஹெச் என்று எடுத்துக்கொண்டால் மகப்பேறு, அந்த சிசேரியன் போன்ற அந்த அறுவை சிகிச்சைகளையும் நாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தோமேயானால் தமிழகத்தில் நாள்தோறும் சற்றேறக்குறைய 10,000 அறுவை சிகிச்சைகள் தமிழகத்தில் நாள்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 10,000 அறுவை சிகிச்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 10,000 அறுவை சிகிச்சைகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 10,000 அறுவை சிகிச்சைகளிலும் 10,000 உயிர்கள் பாதுகாப்பானதாக இருந்தார்கள் என்றால் இது செய்தியே இல்லை. இது 10,000 அறுவை சிகிச்சைகளை நீங்கள் மிக சிறப்பாக கையாண்டு 10,000 உயிர்களை இந்த ஒவ்வொரு நாளும் காப்பாற்றினீர்கள் என்றாலும் கூட இது சிறப்புக்குரிய செய்தியாக எல்லா ஊடகங்களும் பெரிய அளவில் நம்மை பிரதிபலித்து காட்டாது. இன்னைக்கு ஒரு 80களில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ஒரு பெரிய பிம்பமாக பார்க்கப்பட்டது. மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சை என்று வருகிற போதுதான் அது ஒரு பிரபலமே அடைந்தது. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் என்று சொல்லுகிற போது ஒரு பெரிய அளவில்
ஒரு பரபரப்பு. அவருக்கே கூட இந்தியாவில் பெரிய அளவிலான அந்த மருத்துவம் கிடைக்காது என்கின்ற ஒரு அச்சம் இருந்து அவர் அமெரிக்காவில் போய் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மட்டும் இதுவரை 1450 அறுவை சிகிச்சை முறைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது வெற்றிகரமாக செய்யப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு 80களில் ஒரு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அமெரிக்காவில் சிறப்பாக செய்யப்பட்டது, லண்டனில் சிறப்பாக செய்யப்பட்டது என்று பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த நாளில் நாம் இந்த ஒரு மருத்துவமனையில் மட்டுமே 1450 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் சிறப்பாக செய்யப்பட்டு பாராட்டு பெறப்பட்டிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் ஒரு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்பதுதான். ஆனால் இன்றைக்கு மருத்துவத்தின் தேவை, மருத்துவத்தின் தினந்தோறுமான அந்த மாற்றம் என்பது பெரிய அளவில் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது சிறுநீரக மாற்று மட்டுமல்ல, இதய மாற்று அறுவை சிகிச்சை, கணைய மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை, மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை, தோல் மாற்று அறுவை சிகிச்சை என்று இந்த அறுவை சிகிச்சைகளின் முறைகள் ஏராளமாக வளர்ந்து இன்றைக்கு இந்தியாவுக்கு தமிழகம் ஒரு மிக சிறந்த வழிகாட்டும் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய அளவில் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற மருத்துவத்தின் தேவை, மருத்துவத்தின் அந்த மகத்துவம் என்பது பெரிய அளவிலான வளர்ச்சி உலகம் முழுவதும் இருந்தாலும் கூட அந்த வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழகமும் இன்றைக்கு மிக சிறப்பாக தன்னை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழகத்தின் இந்த மருத்துவத்துறை என்பது பல வகைகளில் இன்றைக்கு பல விஷயங்களில் வெற்றியும் கண்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இன்றைக்கு நாம் நம்மால் காப்பாற்றப்படுகிற அந்த உயிர்கள் என்பது விலை மதிக்கக்கூடியவைகள் என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக உணர்வீர்கள். அண்மையில் ஒரு விரும்பத்தகாத சம்பவம் ஒன்று சென்னையில் நடைபெற்றதையும் நாம் ஒரு கால்பந்தாட்ட வீராங்கனை நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்குத்தான் முதலில் அவருடைய கால் வருகிறார். இந்த மருத்துவமனைக்கு வந்து இங்கே அவர் அதற்கான ஸ்கேன் எல்லாம் எடுத்து இங்கே மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், இதற்கு ஆர்த்தோஸ்கோபி பண்ண வேண்டும், இங்கே நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகிறார்கள். ஆனாலும் அவருடைய குடும்பத்தார் எங்களுக்கு பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்களாகவே அந்த மருத்துவமனைக்கும் போகிறார்கள். அதிலும் தவறில்லை, அதுவும் அரசு மருத்துவமனை தான், மிக சிறந்த கட்டமைப்பை பெற்றிருக்கிற மருத்துவமனை. அங்கே போய் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. அறுவை சிகிச்சை முறையிலும் எந்த விதமான தவறும் இல்லை என்பது இன்றளவும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி. மருத்துவர்களும் அந்த இது சம்பந்தமாக விசாரித்த மருத்துவர்களும் அளித்த அறிக்கையில் இருக்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு வாதம். அந்த மருத்துவத்தில் அவர்கள் செய்த அறுவை சிகிச்சைகள் தவறில்லை என்றாலும் அந்த குழந்தையின் இறப்புக்கு காரணம் கவனக்குறைவும் அலட்சியமும் என்பதை யாராலும் வந்திருக்கிற நாம் மட்டுமல்ல, செய்த அந்த அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்களே கூட மறுக்க முடியாத ஒரு விஷயம். அந்த கம்ப்ரஷன் பேண்டேஜ் கட்டியதில், அதை அகற்ற தவறியதில், அது குறித்த நேரத்தில் அது கவனிக்காமல் விட்டதில் இருந்த அலட்சியமும், அந்த கவனிக்காமல் விட்டதின் விளைவு ஒரு விலை மதிப்பற்ற உயிரை நாம் இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. நாம் கேட்கலாம், 10,000 அறுவை சிகிச்சைகள் செய்கிறோமே, இதில் ஒன்று தானே ஃபெயிலியர், இதில் ஒன்று தானேன்னா, அதாவது அறுவை சிகிச்சைகள் செய்து வேறு வழியே இல்லாமல் அதில் தவறு, அதாவது இறப்பு என்பது நிச்சயம் அது ஒரு எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் அறுவை சிகிச்சைகள் செய்து நம்மால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு 100% நம் முயற்சிகள் வெற்றி அடையாமல் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கை மீறி போகிற விஷயம். நேற்று கூட டாக்டர் ரேலா அவர்கள் காலையில் ஒரு அறுவை சிகிச்சை அரங்குக்கு போவதற்கு முன்னால் என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். நான் ஒரு பேஷண்ட் அவருக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஒரு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக ஒரு பேஷண்ட் அவருக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன். சிவமணி என்கின்ற தோழர் நேற்றுக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறேன், இது ஒரு ஹை ரிஸ்க் ஆப்ரேஷன், இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கார்டியோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாரு, இப்போ அவருக்கு வந்து ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு, இன்னும் அதிகபட்சமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டாலே 1 மாதம் 2 மாதம் தாங்கிறதே கஷ்டம், ஆனாலும் இதில் நான் அதிக ஹை ரிஸ்க் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறேன், நீங்கள்லாம் சொன்னதால் ஆப்ரேஷன் பண்ணுறேன், அவங்க குடும்பத்தாரும் ஒத்துக்குனாங்க, பண்ணுறதுக்கு ஒத்துக்குனாங்க, அதனால் வந்து பண்ண போகிறேன்,
இதுக்கு மேலே வந்து எப்படி இருக்குமோ நான் என்னால் எல்லா முயற்சியும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனார். ஆப்ரேஷன் முடிச்சுட்டு மதியானத்துக்கு அப்புறம் திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் ஆப்ரேஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, இன்ஃபெக்ஷன்லாம் இல்லாமல் இனிமேல் எதிர்காலத்தில் அது நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்றைக்கி 5 மணிக்கு நான் அந்த பேஷண்ட்டை போய் பார்க்க போகிறேன். அதனால் மருத்துவர்கள் எடுக்கிற முயற்சி 100% அதிக கவனத்தோடு அதிக அக்கறையோடு எடுத்து அதுக்கு மேலே வந்து முடியாமல் போகிறது அந்த உடல் நலத்தை பொறுத்து அந்த பாதிப்பை பொறுத்து அந்த மாதிரி இருக்கிற அது மாதிரி போனால் யாருக்கும் அது பெருசாக தோணாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன கவனக்குறைவு, இப்போ நம்ம கூட பார்க்குறோம் நிறைய ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அது ஊசியை வச்சு உள்ளே தச்சிட்டாங்க, பேண்டேஜை வச்சு தச்சிட்டாங்க, அதில் நம்ம கையாளுற உபகரணங்களை வைத்து உள்ளே தைத்து விட்டார்கள் என்கின்ற செய்தி பத்திரிகைகளில் பார்க்கிறோம். அது அரசு மருத்துவர்கள் தான் பண்ணுறாங்கன்றதில்ல, எந்த மருத்துவம் எல்லா மருத்துவமனையிலையும் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது. அரசு மருத்துவமனைகளில் வந்து முழு கவனத்தோடவும் நம்ம பண்ணுறோம். ஆனாலும் இப்போ நேற்றைக்கு கூட ஒரு தனியார் மருத்துவமனையில் கள்ளக்குறிச்சியில் ஒரு சிறிய சம்பவம், அந்த கருக்கலைப்புக்காக போன சகோதரி இறந்து விட்டார். அது ஒரு தனியார் மருத்துவமனையில் மருந்தகத்தில் நடந்த நிகழ்வு அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பத்திரிகையெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு கவனக்குறைவாலையும் அலட்சியத்தாலையும் ஏதாவது ஒன்று நடந்துடுற போது அது வந்து நிச்சயமாக எல்லாராலையும் தாங்கிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள அது கொஞ்சம் மனம் யாருக்குமே கூட முடியாத ஒன்றா போயிடும். இப்போ நம்ம இந்த பிரியாவை இழந்த அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அந்த சரௌண்டிங் முழுக்கவே ஒரு அரசு மருத்துவமனையில் செய்த அந்த சிகிச்சைகள், அவர் தந்தை வந்து இங்கே இந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே ஒரு கால் எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே நான் வந்து பார்க்குறேன், அந்த தந்தை சொன்னார், சார் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வந்து ராத்திரி பகலாக வந்து போராடி நிற்கிறாங்க என் குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்குனார். அவங்க திருப்தி தான். ஆனாலும் அந்த இப்போ அங்கேயும் அந்த பெரியார் நகர் மருத்துவமனையில் அந்த சிகிச்சை முறையும் திருப்தியான ஒன்று. பிரச்சனை எங்கே, இந்த பேண்டேஜை வந்து ரிமூவ் பண்ணாதது பிரச்சனை. இது இந்த மாதிரி ஒரு கவனக்குறைவு எவ்வளோ பெரிய இந்த மருத்துவ சேவைக்கே. இப்போ இதை வந்து ஊதி பெரிதாக்குவதற்கு உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஏற்கனவே 2-3 முறை சொல்லியிருக்கிறேன். இந்த மனநல மருத்துவமனை ஒன்று இதில் இருக்குது, நம்ம கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை. அதில் வந்து ருத்ரன் என்கின்ற ஒரு டைரக்டர் எப்போ படம் எடுக்க போயிருக்கார். அந்த மருத்துவமனையின் அவலங்கள் குறித்து அவர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டுட்டார். அந்த போட்ட பதிவு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்த பதிவு. அது இப்பவும் டெய்லி எங்கேயாவது ரொட்டேட் ஆகினே இருக்கும். ஒரு 10-15 நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எழுத்தாளர் இந்துமதி என்கின்ற சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி இந்த மனநல மருத்துவமனையில் இவ்வளோ மோசமாக இருக்காம தம்பி கொஞ்சம் பாருங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இது 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்கம்மா, இப்போ நல்லா பண்ணியிருக்கு, நிறைய என்னெல்லாம் நம்ம டெவலப் பண்ணோங்கிற செய்தியை சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சோஷியல் மீடியா வந்து ரொட்டேட் ஆகினே இருக்கிற ஒரு விஷயம். எப்போ நடந்ததை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அது நடந்துச்சு அது மாதிரி போட்டு புரளியை கிளப்பி விட்டு நம்ம இந்த உண்மையான இந்த சேவையை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரியான நிறைய விஷயங்களும் கூட நடக்குது. ஒரு ராமநாதபுரத்துலேயே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தூய்மை பணியாளர் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை சுத்தப்படுத்துறதப்போ எடுத்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸை எடுத்து ஒரு பிரபல தொலைக்காட்சியே என்ன செய்தி போடுறாங்கன்னா, இதோ பாருங்கள் தூய்மை பணியாளர் சிகிச்சை அளிக்கிறாருன்னு போடுறாங்க. தூய்மை பணியாளர் சிகிச்சை அளிப்பாங்களா? அதை எடுத்து ஒரு பிரபல தொலைக்காட்சி, சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போது வேற மாதிரி நம்மை சுற்றி லட்சம் கண்கள் கோடி கண்கள் அந்த மாதிரி இருக்கிறப்ப நாம் எவ்வளோ கவனமாக இருந்து இதில் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த துறையில் நம்ம இந்த நெறிமுறைகளை விதிமுறைகளை எப்படியெல்லாம் கடைபிடித்து ஒரே ஒரு ஆப்ரேஷனில் கூட நமக்கு தோல்வி என்பது, நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கையை மீறி போகிறது எதுவாக இருக்கணும்னா அந்த நோயின் தன்மை, நோயின் தாக்கம், அதனுடைய பாதிப்பு, அதை கட்டுப்படுத்த முடியாமல் போன போது ஏற்படுகிற இழப்பு, அதில் வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கவனக்குறைவாலேயோ அலட்சியத்தாலேயோ ஒரு சிறும் தவறும் கூட எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு நாம் உத்தரவாதம் என்கின்ற வகையில் இந்த கருத்தரங்கம் அமைய வேண்டும். இந்த கருத்தரங்கத்திலிருந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் போய் இதை நிறைய சொல்லி பண்ணணும். இப்போ இந்த ஒரு சேஃப் சர்ஜரி புரோட்டோகால்ஸ் அண்ட் செக்லிஸ்ட்னு சொல்லி இந்த புத்தகம் ஒன்று இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை பொறுத்தவரை இப்போ நம்முடைய செயலாளர் ஒரு 7000 பிரதிகள் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொன்னாங்க. 5430 மருத்துவர்கள்
ஒட்டுமொத்தமாக இந்த துறையில் இருக்கிறதால ஒவ்வொரு மருத்துவருக்கும் ஒரு புத்தகத்தை நாம் அரசு அச்சகத்தில் அச்சடித்து கொடுத்து விடலாம். இந்த செக்லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்முடைய டிஎம்இ, நம்முடைய கல்லூரி முதல்வர் இவங்கெல்லாம் உட்காந்து நிறைய மருத்துவ நிபுணர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உட்காந்து இந்த செக்லிஸ்ட்டை தயார் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் கூட இந்த செக்லிஸ்ட்லேருந்து நிறைய இந்த அதாவது அறுவை சிகிச்சை, இந்த மருத்துவ நிபுணர்களுக்கான இந்த ஒரு பாதுகாப்பான அறுவை சிகிச்சை எப்படி செய்வது, இதற்கான நெறிமுறைகள் எதையெல்லாம் செய்வது, இந்த தொடர் சிகிச்சை சரிபார்ப்பு முறைகளை எப்படி கையாள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுவும் கூட நேற்று மாலை கூட லண்டனில் இருக்கிற ராயல் கல்லூரியிலிருந்தும் கூட, ராயல் காலேஜ் அது ஒரு புகழ்பெற்ற உலக கல்லூரிகளில் ஒன்று, அதிலிருந்தும் கூட இந்த நெறிமுறைகளை வாங்கி இதில் கம்பேர் பண்ணி ஒரு புத்தகமாக பண்ணியிருக்கிறாங்க. இன்னமும் கூட எதிர்காலத்தில் இன்னமும் தேவைப்பட்டுச்சுன்னா, இப்போ ஏற்கனவே WHO இது மாதிரியான பல்வேறு உலக சுகாதார அமைப்புகளிலிருந்து இருக்கிற அந்த நெறிமுறைகளை செக்லிஸ்ட் என்கின்ற வகையில் இது தயார் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்னமும் இதில் ஏதாவது கூடுதல் விஷயங்கள் சேர்க்கப்படணும்னாலும் கூட சேர்த்து 5430 மருத்துவர்களுக்கும் தனித்தனியே அவர்களுக்கான ஒரு கையேடாக இது அளிக்கப்படவிருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒவ்வொரு மருத்துவரும் கையில் வைத்துக்கொண்டு தங்களுக்கான ஒரு நல்ல ஆவணமாக ஒவ்வொரு அறுவை சிகிச்சையின் போதும் தங்களுக்கு இருக்கிற அந்த மருத்துவ நிபுணத்துவத்தை பயன்படுத்தி உயிரை காப்பது என்பதும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை பொதிந்து கிடக்கிறது. இந்த திறமைகளினால் தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த மருத்துவ வல்லுநர்கள், உலகத்துக்கே பெருமை சேர்க்கிற வகையிலான மருத்துவ நிபுணர்கள் நம்முடைய தமிழகத்தில் இருந்து சென்றிருக்கிறார்கள். என்றாலும் கூட இன்றைக்கு நாம் கையாளுகிற ஒவ்வொரு அறுவை சிகிச்சையும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து அதில் நம்முடைய ஈடுபாட்டை செலுத்துவதற்கு இந்த கையேடு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த கையேடு வெளியிடப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த தணிக்கை குழு ஒன்றும் மாவட்ட வாரியாகவா அல்லது மண்டல வாரியாகவா நீங்கள் எல்லாம் பேசி முடித்ததற்கு பிறகு 1 மணிக்கு இந்த கூட்டம் கருத்தரங்கம் முடிவடைகிற போது அதுவும் தீர்மானமாக இருக்கிறது. அதில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம். இங்கே எனக்கு பின்னால் ஏராளமான மருத்துவ நிபுணர்கள் உங்கள் துறை சார்ந்து பேசவிருக்கிறீர்கள். பேசும்போது இன்னமும் இப்போ இந்த செக்லிஸ்ட், இப்போ உங்கள் கையில் கொடுக்குற இந்த செக்லிஸ்டையும் தாண்டி இன்னமும் வேறு மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் கையாண்டால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற அந்த கருத்துக்களையும் நீங்கள் தெரிவித்தால் அதுவும் கூட உங்களுடைய ஒவ்வொருவருடைய பேச்சும் குறிப்பெடுக்கப்பட்டு அதில் எதுவெல்லாம் சிறப்புக்குரியவைகள் என்று கருதப்படுமோ, எதெல்லாம் தேவைப்படும் என்று இங்கே உறுதிப்படுத்தப்படுமோ அவைகள் எல்லாம் கூட அடுத்து தரப்படுகிற புத்தகத்தில் சேர்க்கப்படும் என்கின்ற அந்த விஷயத்தையும் சொல்லி, மிக சிறப்பான ஒரு மருத்துவ கட்டமைப்பு, ஒரு மனித நேயத்தோடு மருத்துவ சேவை ஆற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்கள் நிரம்ப இருக்கிற நம்முடைய துறையில் 1-2 விரும்பத்தகாத சம்பவங்கள், அதுவும் கூடுதலாக கவனம் செலுத்தாமல் போகிற அந்த விஷயங்கள் இன்றைக்கு நம்மை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்குறது. நானும் துறையின் செயலாளரும் அந்த சிங்கப்பூர் முடிச்சுட்டு வரும்போது ஏர்போர்ட்டில் ராத்திரி 12 மணிக்கு பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த கால் எடுத்துட்டாங்க இந்த மாதிரி மாணவிக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், மருத்துவர்களின் இது எந்த மருத்துவரும் வேண்டுமென்றே எந்த அறுவை சிகிச்சையும் தவறாக செய்வதற்கு நிச்சயமாக துணிய மாட்டார்கள். எந்த மருத்துவராக இருந்தாலும் 100% தங்களிடத்தில் வருகிற அந்த உயிரை காப்பாற்றுவதில் தான் 100% கவனம் செலுத்துவார்களே தவிர யாரும் வேணும்னு பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க அது கவனக்குறைவாக இருந்தால் நிச்சயம் நாளைக்கு விசாரிக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தோம். அடுத்த நாளே காலையில் ஒரு குழுவினர் போய் அதை விசாரிச்சுட்டு கவனக்குறைவு தான், அலட்சியம்தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பிறகு தான் அந்த 2 மருத்துவர்களின் இடமாற்றம் என்பது செய்யப்பட்டது. இடமாற்றத்திற்கு பிறகு அந்த பிரியா எப்படியாவது உயிர் படைப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு தான் இருந்தோம். எதிர்பாராத விதமாக அந்த இடமாற்றத்திற்கு பிறகு ஒரு 24 மணி நேரம் கழித்து அந்த பிரியா நம்மை விட்டு பிரிந்து விடவும், அவருடைய மரணத்திற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த மருத்துவர்கள் இன்றைக்கு சஸ்பெண்ட் என்கின்ற அந்த நிலைக்கும் கூட சென்றிருக்கிறார்கள். இதுலேயும் கூட இந்த துறையின் சார்பில் எடுக்கப்பட வேண்டிய அந்த நடவடிக்கைகள், அதில் துறை ரீதியான நடவடிக்கைகள் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவும் கூட கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற விஷயமாக மற்றவர்களுக்கு இருந்தாலும் கூட இதில் கொஞ்சம் பேருக்கும் கூட இருக்கும், இதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பெடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி
கவனக்குறைவுக்கு நிச்சயம் பொறுப்படுத்தி தானே தீரணும். அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த நோயின் தன்மை, அறுவை சிகிச்சை முறை இதெல்லாம் 100% வெற்றிகரமாக செய்து முடியாமல் போகும்போது பொறுப்பெடுத்துக்க முடியாது. ஆனால் கவனக்குறைவுக்கு நிச்சயமாக பொறுப்பெடுத்துக்கு தான் தீரணும். அது மாதிரி ஒன்றெண்டு விரும்பத்தகாத சம்பவங்கள் வருகிற போது அதற்காக எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளுக்கும் மற்றவர்களும் கூட உறுதுணையாக இது அரசாங்கம் செய்வது என்பது வேண்டுமென்று செய்யப்படுவது அல்ல. இந்த அரசு அனைவரையுமே பாதுகாக்கிற ஒரு அரசாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இல்லை இந்த மாதிரி ஒன்றெண்டுமா இந்த ஏற்படுகிற தவறுகளுக்கு நடவடிக்கை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை உணர்ந்தும் கூட மற்ற மருத்துவர்களும் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் இந்த கருத்தரங்கம் அமையும் என்று நான் கருதுகிறேன். எனவே பேச வருபவர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொன்னதற்கு பிறகு இறுதியாக நாம் எடுக்க வேண்டிய இந்த தணிக்கை முறை போன்ற விஷயங்களை துறையின் செயலாளர் அறிவிப்பார் என்று கூறி இந்த சிறந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் எடுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எலும்பு முறிவுத்துறை பேராசிரியர் சிங்கார வடிவேலு அவர்கள் கருத்தரங்கை தொடர்வார்கள். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், முதன்மை செயலாளர் அவர்களுக்கும், இயக்குநர்கள் அவர்களுக்கும், எங்களது மரியாதைக்குரிய டீன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இருக்கிற அனைத்து பேராசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கத்தை கூறி, ஹியூமன் எரர் என்பது எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பது எந்த ஒரு ப்ரொசீஜரிலும் இருக்குங்கிறத நம்மளுடைய அமைச்சரும் முதன்மை செயலர் அவர்களும் சொன்ன மாதிரியும் அந்த எரரை எவ்வளவு தூரம் குறைத்து எல்லா விதத்திற்கும் நம்மளுடைய அமைச்சர் கூறியது போல எல்லா மருத்துவ குறிப்புகளுக்கும் நம் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கும் மாதிரியாக நாம் எந்தவித ஒரு ஹியூமன் எரரும் இல்லாமல் நாங்கள் அனைவரும் இந்த மருத்துவ சேவையை செய்வதற்கான ஒரு செக்லிஸ்டை உருவாக்கி அனைவரும் அதை ஃபாலோ செய்து அனைத்து இளைஞர்களுக்கும் புதுசாக வருவர்களுக்கும் நாங்கள் இதை சொல்லி இவர்கள் எல்லாரும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து எந்தவித ஒரு ஹியூமன் எரர் இல்லாத மாதிரி நாங்கள் செய்வோம் என்று இந்த கருத்தரங்கின் முடிவில் நாங்கள் உறுதி எடுத்துக்கொண்டு இந்த கருத்தரங்கு அதற்கான வழிவகுக்கும் என்று மன உறுதியோடு இந்த கருத்தரங்கை தொடங்கி வைத்த அனைவருக்கும் நன்றி கூறி இதை ஆரம்பிக்கிறோம். So the safe surgery protocols and checklist, whatever which has been discussed and what we are going to do, a brief introduction before we go into the main agenda of this day. So as it was told, the human error is main reason for most of the accidents. We all know that the road accidents, when we take the reason for the road accidents, mainly it is due to the human error more than any of the equipment failure or anything. So if that error can be minimized, then most of the mortalities and morbidities can be reduced. So the checklist, the concept was introduced by the aviation industry, which was already mentioned. It dramatically reduced the aviation accident, and WHO adopted the same principle for surgery. Initially, it was adopted by the aviation industry. So 70% of the aviation accidents are due to human error, and it is a standard procedure which has already been mentioned. There are around 100 checklists which the pilot and the air hostess has to do before doing that.
So there are around 23 crore surgeries globally per year it is happening. There are 10 lakh deaths which is happening. So 70 lakhs end up in having severe complications. And it will be astonishing to know that most of the complications could have been managed. Surgery is not an exact science, we all know. Surgery, the surgeon has to decide at that split second and split moment what procedure he has to do and how to manage that. But in spite of all these things, if it happens, as it was already mentioned, it cannot be avoided. But there are human errors which can creep in, which can cause in major catastrophes, which we have to avoid. So the main 10 objectives of the safe surgery are the correct patient and correct site, prevent harm from anesthetic, prevent airway emergencies, prepare for high blood loss, avoid allergies, minimize surgical site infections, prevent retention of instruments and sponges, accurately secure and identify the specimen, effectively communicate the critical information, and establish the surveillance capacity, volume, and results. So with these objectives in mind, the surgical and all the allied specialties are here to discuss about the ways and means of preventing. As the first speaker, I invite Professor Shanti, the general surgeon who will be heading all the surgeries. Anything happening in surgery evolved from general surgery only. So now I invite Professor Shanti to start the proceedings by talking about the safety surgical checklist in surgery. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் அவர்களே, டிஎம்இ டிஎம்எஸ் எங்களுடைய முதல்வர் டீன் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த கருத்தரங்கை ஆரம்பிக்கும் போது நம்ம மாண்புமிகு அமைச்சர் சொன்னார், அவருடைய உரை வந்து நம்மளுக்கு மிகவும் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலில் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்குது. அவர் அட்வைஸை நாங்கள் எடுத்துக்கிறோம். கட்டாயமாக முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணணும். அண்டு நம்ம செயலாளர் சொல்லும்போது சொன்னார், எங்களோட வேலையை பாதி அவர் குறைச்சிட்டாரு. ஏன்னா அவர் ஒரு சினாரியோவே கொடுத்து அந்த சினாரியோவில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம், அந்த பேஷண்ட் எப்படி புழக்க வச்சோம் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாரு. நான் இந்த WHO கைட்லைன்ஸ் படி WHO என்ன சொல்கிறாங்கன்னா, சேஃப் சர்ஜரி சேவ்ஸ் லைஃப்ஸ். அதுதான் WHOட செக்லிஸ்டோட ஃபஸ்ட்டு இதுவே. இந்த உரையை நான் ஒரு நம்ம தமிழ் புலவர் திருவள்ளுவரோட உரை, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நம்ம நிறைய கற்றுட்ருக்கோம். அதை டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளோட பேஷண்ட்டுக்கோ நம்மளோட கேர் கொடுக்கும்போது அதில் என்ன தேவையோ அதுபடி கரெக்டாக பண்ணோம்னா நம்மளோட சக்ஸஸ் ரேட் இஸ் கோயிங் டு பி குட். தட் இஸ் வாட் வி ஹவ் டு லேர்ன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் எவ்ரிடே. நாங்கள் இந்த காலேஜில் யூஜியாக இருக்கும் போதே எங்கள் சீஃப்ஸ் லைக் கேவி திருவேங்கடம், விட்டல் சார், அவர் கீழே ரங்கபாஷி மெட்ரர், அவங்க கீழே நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம். அவங்க முதல்ல சொல்லுவாங்க, இங்கே வர மக்கள்லாம் ஏழை எளிய மக்கள், அவங்களுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டியது அவங்களை கடவுள் மாதிரி நினைக்கணும். அவங்கக்கிட்ட தான் நம்ம எல்லாமே கற்றுக்குறோம். அவங்களோட உடல், பொருள், ஆவி அனைத்தையும் நம்மகிட்ட கொடுத்து நம்ம அவங்கள படிக்க சொல்கிறாங்க. ஆனால் படிக்கிறதுக்கு முக்கியமாக அவங்களுடைய எல்லாத்துமே அவங்கக்கிட்ட தான் நம்ம கற்றுக்குறோம். இப்போ த சினாரியோ ஹஸ் சேஞ்ச்டு. இப்போ சோஷியல் மீடியா இஸ் தேர். ஸ்டூடெண்ட் டசன்ட் வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் த புக்ஸ் ஆர் ஃப்ரம் த டீச்சர்ஸ். சோஷியல் மீடியா எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. அதனால் அவங்க ஈஸியாக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈஸியாக எதில் வேணால் படிச்சுக்கலாம், டீச்சர்ஸ்ட்டு தான் படிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கெலாம் நாங்கள்லாம் இருக்கும்போது நாங்கள் எந்த டீச்சர் எங்கே நல்லா நடத்துகிறாங்க அந்த கிளாஸ்க்கு ஓடி ஓடி போய் அந்த கிளாஸை கவனிச்சுட்டு இருப்போம். இப்போ அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஒரு கேஸ்னால் அந்த கேஸ்க்கான இது ஒரு மீடியாவில் ஒரு இதில் போட்டோம்னா இந்த கேஸ்க்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படி நேச்சுரலாக கிடச்சிது அவங்களுக்கு. அந்த சினாரியோ மாதிரி ஃப்ரம் த டீச்சர்ஸ் patients have to learn. From the patients, from the teachers, the students have to learn. அதான் எங்களோட மீட்டிங்கில் கூட சொன்னார், ஓபியில் நீங்கள் பேஷண்ட் வச்சு கிளாஸ் எடுக்கணும், வார்ட் ரவுண்ட்ஸ் எடுத்து கிளாஸ் எடுக்கணும். இப்போ அக்கார்டிங் டு NMC norms நாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறோம். வார்ட்லேயும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உட்கார வச்சு நிற்க வச்சு கிளாஸ் எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு. அது கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்த முடிஞ்ச அளவுக்கு வார்டில் பேஷண்ட்ஸோடு வச்சு கிளாஸ் எடுக்கணும். அப்போ தான் நம்மளோட அவங்கள அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறது, பேஷண்ட்டோட
இந்த மாதிரி இந்த ரூல்ஸு அந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னு டீச் பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் மை agenda. The first I'll introduce and then the necessity for a checklist and what are the types of checklist available and suggestions to improve the surgical safety checklist and the summary of it. The hospital system, as I told, it has become more complex and the treatment procedures have become so complex. So we have to take not only one person as a responsibility and all the people. It is only a teamwork nowadays. It's not one person. So we have to involve as everybody in our treatment protocols. But anyway, we have to dedicate role to each and every person separately. The safety is an ethical and legal responsibility of each person who is involved in that teamwork. So sometimes this small unnoticed errors occurs and that leads to very unusually bad events and then we are in trouble. So our objective now is to give optimal and safe health care to the patient, and we aim on that by anticipating and avoiding errors that can be approached through the checklist, which helps us to streamline the treatment and see to that no errors are occurring. The necessity of a checklist. It improves the patient's care and safety. This is what our health secretary already told, Atul Gawande. He is the person who has formulated the WHO surgical safety checklist. He has quoted 100 conditions of complexity. Not only are the checklists here help, but they are a requirement for our success. So, but the checklist should be simple and comprehensive. It should be relevant to our existing system and it also should be easily implementable. There are some 5 different, from the patient entering into the hospital till the patient is getting discharged, we have different type of checklist which is recommended by the WHO. First is admission checklist, pre-operative checklist, intraoperative checklist, post-operative checklist and discharge checklist. So from the OP from the admission till they get discharged and follow-up, everything is formed as a checklist. Now coming to the admission checklist. What and all you are supposed to do on the patient's admission. First, the demographic details. What do you mean by demographic details? The patient name, age, identity, address, and all the details. Maybe same patient, same name may be there for 2 different patients. Even the same diagnosis. So we have to have the address. So different ways of identifying the patient. That is very important. And then we come to the history of the patient on admission and proper clinical examination. We have to come to a clinical diagnosis. And important documents should be added in the clinical diagnosis is history of any allergy, history of any comorbidity, and patient is serologically maybe HIV or HBsAg positivity. Especially in surgery we need that because we have to follow some other protocols for serologically positive patients. So initial diagnosis should be confirmed by doing a baseline investigations. Sometimes the diagnosis we find out some new problems by doing a specific baseline investigation. Maybe patient is not a diabetic. They don't know. They would have not been investigated. Baseline investigation we find that patient is a diabetic or a heart patient or anything. So we have to do the initial diagnosis with baseline investigations. Then we are now in this era of litigation, whatever we do, we have to get the consent for all the procedures, including putting a rice tube, putting a Foley's catheter, whatever we do, it should be under consent. We have to get the consent from the patient for everything. Then we go for the special investigations by which, according to a diagnosis, we may have to get the specialist opinion. If the patient is having diabetes, we get a cardiologist or a diabetologist opinion. According to the need, we get the specialist opinion. So when this should be filled? It should be filled at the time of admission itself. And how does it going to help us? It avoids mainly the identification, mixing up of the patient. For example, we are operating and in a theatre where multidisciplinary people are coming and operating along with us.
There may be a hemorrhoids case in the same unit, in different units, or whatever it is. So identifying a patient of the patient and the side, everything is very important. That's why the demographic details are going to help us, including the IP number and the OP number. Everything should be documented properly. Ensures patients are involved in the treatment plan. That is the most important thing, because we have so many treatment plans for each case. It should be individualized for every patient. It cannot be the common for any patient. So if our individual patient plan, we have to always streamline, talk with the patient and the relatives, and ensure that the particular patient is given the proper treatment according to their need and necessity, involving them also. Then minimizes the oversight, such as allergic reactions, because we have already asked in the history. And there is no delay in performing the specific tests and consultations, and helps prepare for P0 positivity, because we have to have personal protective equipments for us, and also for the patient. We may need special investigations. We may get a hepatologist opinion if they are HVSAG positive like that, and we have to do accordingly. So this should be written by the medical officer and should be verified by the assistant professor and should be signed by them. They are the responsible person for that. This is a small checklist which we have prepared on admission, like demographic details, vitals, and then the initial investigations, special investigations, and specialist opinion, and signature of the particular person. This preoperative checklist. Next comes the preoperative checklist. This is the most important thing. We need to have a proper consent from the patient and from the relatives or the witnesses, whoever is there, and reconfirms the patient identity again. The confirmation of the patient identity forms the most important. The site, everything should be, because bilaterality is there in many cases. For example, breast, it may be right, left. We have some scenarios where there are both bilateral, which should be operated first, and which should be given for varicose veins, everything. So details of the preoperative preparation should be there, and individual patient needs medication, bowel preparation, everything should be documented. When it should be filled again, the day before the surgery, it should be done. We should plan everything the day before the surgery. How does it help us? It prevents complications, like if the identification error is not there, and adequate preparation of the patient so that they don't go into any complications like aspiration or anything, and proper drugs, whatever they have to take, we have to continue. Some drugs have to be stopped, which we should stop. This enables a better coordination between team members also. And it should be written by staff nurse, should be rechecked again by the postgraduates or interns, and should be signed by the assistant professor. This is again a preoperative checklist we have prepared. What are the preoperative things we have to do? Then some baseline investigations, the drugs to be stopped, drugs to be continued, and some special investigation according to the patient's need. This is the role of the staff nurse. Preoperatively, what they should do? They should prepare the patient, like giving a bath, clipping the nails, removal of the hair, changing of the proper cloths where they should enter into the hospital, like that. And specific investigations, whatever we have told, should be followed. The next comes the intraoperative checklist. This is the most important of all to avoid errors. The reconfirmation, once they enter into the theatre itself, the staff nurse, the floor staff nurse in the theatre should call. What is the name of the patient, what surgery they are going to have, which side they are going to get operated, everything should be confirmed again. And procedure form should be, we have a coordination between the anesthetist, doctor, and the assisting professor, and the assistant who is going to assist us, and also the staff nurse and the anesthetist. So this is a communication should be there properly. We should introduce ourselves and do that. And timing of each stage of the process should be documented so that any delay will account for what are the cause for the delay. And intraoperative transfusions or any adverse effects should be documented. And in necessity, we may have to call, like Sir has told, we have to call for a vascular surgeon. Here, everybody is available for us. We may call immediately and get the help of the people. We may call the gastroenterologist, we may call the vascular. Within 5-10 minutes, we get the help of them. So, like that, whatever we have called, and we also get cases like that. Wherever they have treated at last, where they cannot go anywhere else, they are referred at last to GH, where they cannot operate anywhere else.
So we have to get assistance from the specialty. When it should be filled, it's not a one-time procedure. It should be filled at the beginning of the surgery and before the wound closure, and also before patient exits from the operation theatre. It leads to accountability of the whatever instrument, gauze, everything, and also drug transmission or any reactions, adverse effects are accounted for, errors are avoided, and the confidence of the surgical team is built because we have done everything properly according to the norms. So our confidence also, not only for the patient's benefit, it is also building the confidence and the useful for the operating team so that we are not in trouble or prevent surgical site infections. It should be signed by the operating surgeon, anesthetist, and the staff nurse, OT staff nurse. This is a list, intraoperative list. Before induction, what to do, pre-incision, what to do, post-procedure, what it should be done, and what is the total time duration, and who should sign. Intraoperative, any interventions or complications, everything should be documented. This is the WHO checklist already existing in so then we are also following this for the past few months already, because we are, as our minister and dean is proposing to get NABH accreditation, we are already following these norms in our all patients already who are entering into the theatre. This is a post-operative. Not playing. Okay, I'll go to the next. This is the fourth list, post-operative checklist. Then we have, once the patient has to be received in the post-operative ward, we have special post-operative wards for most of the higher-end cases we operate. We have a separate PSU also by the anesthetists who are monitoring according to the need. We usually monitor in the theatre itself first. They will keep in the post-operative observation room first, then only will be shifted to the post-operative ward and the thing. So first we have to, once the staff nurse receives, they have to see the vitals to be monitored, whether fluid is going properly, all the gadgets connected like tubes are working properly, baseline investigations if needed, and if the patient complains, that should be taken care properly and documented, and proper action should be followed. Special investigations needed, it should be done. When it should be filled periodically in the post, it's not a one time, first for 24 hours is very important, and we have to fill it periodically according to the need. It helps us to follow the some complications occurred, we can follow it up in the post-operative period, and hydration is whether taken properly, identify the unrecognized complications, ensures that investigations on blood parameters are followed, and ensures accountability of care. It should be again signed by the ward's assistant surgeon or the DMO who is in duty, anesthetist and staff nurse. This is a post-operative checklist we have formed. Last, coming to the discharge checklist. This tells us that we have done whatever we have done should be documented from the time of admission till whatever they have done until the patient is getting discharged, and how to follow up the patient. The review details according to the need, routinely when they have to come. Sometimes in emergency, if there are some other complications, they may have to contact us, where to contact, when to contact us, how we have to give some phone numbers for us to contact, and where they have to approach. Information related to further admissions and accountability and appropriate communication between the patient, relations, and us should be there. It should be prepared well ahead, at least 6 hours before discharge if possible, and this ensures proper completion of the treatment and finalized follow-up for individuals, and better communication whether they have any emergency warning signs to contact us. It helps us. It should be always signed by the ward assistant professor, and then it may be given in a typed format if possible. This is a discharge checklist from the time of admission till the discharge, what we have done, and whether we have removed all the gadgets like catheter or intravenous cannula, everything that should be documented, and medication should